இப்போ எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கிறது ஒன்றிய அரசா, மாநில அரசா, தேர்தல் ஆணையமா, மாநில அரசா? தேர்தல் ஆணையம். எல்லாரும் யாரை இதுல விமர்சிக்கிறாங்க? ஒன்றிய அரசு. தேர்தல் ஆணையத்தையும் தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசின் கைப்பாவையாக மாறிவிட்டதுன்னு ஒன்றிய அரசு விமர்சிக்கிறோம். எஸ்ஐஆரை எதிர்த்து ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனார்ல, அந்த ஆர்ப்பாட்டத்தை விட்டு இவர் ஒரு வீடியோ வெளியிட்டார்ல. நீங்க இப்ப இந்த வீடியோவை எடுத்து எனக்கு அதுல பாஜகங்கிற ஒரு வரியை நீங்க காட்டிடுங்க தம்பி, நான் இதோட பேட்டி நிப்பாட்டிடுறேன். இல்ல அதுல குறிப்பிடல. அப்புறம் என்ன ஒன்றிய அரசு நீங்க கண்டிக்கிறீங்க, பாஜக கண்டிக்கிறீங்க, யாருக்கு அதுல பூ சுத்துறீங்க? சரி, அதுல திமுக கண்டிச்சிருக்கீங்களா? கண்டிச்சிருக்கீங்க. அப்போ எஸ்ஐஆருக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க என்ன பாஜக கண்டிச்சு கிழிச்சிட்டீங்க இது வரைக்கும்? ஒன்றிய அரசு உங்க நிதி தர மறுக்கிறது கண்டிச்சிருக்கீங்களா? என்ஆர்சி சிஏஏவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்க கண்டிச்சு நடத்துறீங்க? உங்க வீட்டுக்குள்ளயா? யாருக்கும் தெரியாம யார்கிட்டயாவது ரகசியமா வாட்ஸ்அப்ல கண்டிச்சிங்களா? சிஏஏ போராட்டத்தின் பொழுது நான் இந்த இடத்துல போய் போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன், அல்லது நான் ஒரு வீடியோ வெளியிட்டேன், எதையா ஒன்று காட்ட சொல்லுங்க. அப்போ இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து அந்த காலகட்டத்திலேயே மக்களை ஏமாளி ஆக்கலாம்னு நினைச்சா இப்பவும் ஒன்று கெட்டு போல. இப்போ இன்னைக்கு நான் கேட்குறேன் மின்னம்பலத்தின் மூலமாக, வாங்க நாளைக்கு வாங்க ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய மக்கள் விரோத நடவடிக்கைகள் எடுத்து ஒன்று வேணாம் சார், தமிழ்நாட்டுக்கு மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ தர மறுத்து விட்டது. விஜய் வாயை திறந்துருப்பாரா இது வரைக்கும்? இல்லை பேசுங்க, வாங்க. 22% ஈரப்பதம் இருக்கக்கூடிய நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு போராடிக்கிட்டு இருக்கு ஒன்றிய அரசு. ஏன் ஒன்றிய அரசு செய்ய மறுக்கிறது? பேசுங்க. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.